அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர பொது பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும்? இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? அதேபோல கூடிய குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, மேலும் உத்தியோக வாழ்க்கை, அதேபோல கூடிய கல்வி முறை, கல்வி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமையுது? மேலும் கூடிய திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமையுது? அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷனை ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷனா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். 27 நட்சத்திரங்கள்ல மூன்றாவது நட்சத்திரமா கிருத்திகை நட்சத்திரம் வருது. இது வந்து கிருத்திகை நட்சத்திரம் சொல்லலாம், அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம். நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதியா சூரிய பகவான் வருவார். சூரிய பகவான் ஆட்சி செலுத்தக்கூடிய முதல் நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம். அதே போல இந்த நட்சத்திரம் வந்து 2 ராசியில பிரிஞ்சிருக்கும். அதாவது மேஷ ராசியில 1ஆம் பாதம் மட்டும், ரிஷப ராசியில 2, 3, 4 பாதம் அப்படிங்கிறது ரிஷப ராசியில வரும். ஆகவே 2 ராசிகளுக்குரிய ஒரு நட்சத்திரம், சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். மேலும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. பெண் தத்துவத்தை உடைய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது. சூரியன் அதிபதியா வர்றதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா இயற்கையாவே அழகான தோற்றமும் வலிமையான உடல் அமைப்பையும் பெற்றிருப்பாங்க. மேலும் இவருடைய உடல் தன்மை அப்படிங்கிறது உஷ்ணத்தன்மை கொண்டதா இருக்கும். ஏன்னா சூரியன் வெப்ப கிரகம், அவருடைய ஆதிக்கத்துல வர்றதுனால இவர்கள் இயற்கையாவே பாத்தீங்கன்னா இவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது உஷ்ணத்தன்மை கொண்டதாக இருக்கும். அதே போல எதுலையுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு மனிதர்களா இருப்பாங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். அதே போல சிறந்த ஆலோசகராகவும் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போயிட்டு உங்கள்ட்ட ஏதாச்சும் ஆலோசனை கேட்டோம்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடியா கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா போறோம்னாக்கா அதுக்கு சிறந்த ஆலோசனையை வாரி வழங்குறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது. அதே போல தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்தா பார்த்தோம்னா எந்த வேலையும் ஆராய்ந்து சிறப்பாக செய்யறதுல ஒரு நிபுணரா இருப்பாங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு வேலையும் ஒப்படைக்கலாம். இவங்களுக்கு அந்த வேலையை பற்றி தெரியலனாலும் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பெஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவருடைய சிந்தனைகள்லாம் சிறப்பான முறையில் அமைந்திருக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம், தலைமை தாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே போல சமூகத்துல ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிரும். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களை பார்க்கிறதுக்கு ஏதோ முரட்டுத்தனமானவர் போல தெரிஞ்சாலும் உள்ளத்துல மென்மையை கொண்டவர்கள், மென்மையான ஒரு மனநிலை கொண்டவர்கள். பார்க்கிறது தான் கரடு முரடா தெரிவாங்க. கொஞ்சம் பேசி பழகுனாக்கா கூடிய மறுபக்கம் அப்படிங்கிறது வெளிப்படும். தன்மையா பொறுமையா எல்லா விஷயத்தையும் எடுத்து கூறுவாங்க. அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல கல்வியா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் முன்னணியில இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுலயும் நம்ம தனித்துவமா இருக்கணும், முன்னணியில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான எண்ணம் உடையவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல இவர்களை அடிச்சுக்க முடியாது. ஆகவே இவர்கள்ட்ட வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளத்தோட வருவாங்க. இவங்க கிட்ட ஒன்ஸ் பேசிட்டாங்கனாக்கா அவங்களோட ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சிறந்த ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. மேலும் மிகச் சிறப்பான குணங்களை உடையவர்கள், தன்மையானவங்க. யாருக்கு மரியாதை கொடுக்கணும், யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு புரிதல் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். மேலும் இவர்கள் வந்து இந்த இசை கலைகள் மேல சிறந்த நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. அதிகமா பாடல் கேட்கறது, அதிகமா கலை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது, அது சம்பந்தமான விஷயங்களை அதிகமா படிக்கிறது, பார்க்கிறது, இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல இந்த நட்சத்திரம் வந்து சூரிய பகவான் ஆட்சி செய்யறதுனால எதற்கெடுத்தாலும் சுல்லுன்னு கோபம் வந்துடும். கோபம் அப்படிங்கிறது முன்கோபம் கொஞ்சம் அதிகமா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வரும். ஆனால் உடனே சாந்தம் அடைஞ்சிருவாங்க. அதுதான் இந்த நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு உடனே சாந்தம் ஆயிடுவாங்க. அதே போல உழைக்கிறதுக்கு சளைக்க மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு உழைச்சு நம்ம செய்யணும். எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அதை ஒரு வழி பண்ணிடலாம். அந்த வேலையா நானா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலை கூட போட்டி போட்டுட்டு வேலை செய்யறதுக்கு சலிக்காம அந்த வேலையை பார்ப்பாங்க. வெறும் உழைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஆதாயத்தையும் இவர்கள் அடைவாங்க. அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம குடும்பத்தினர் மீது அதிக பாசம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், சொந்த பந்தங்களா இருக்கட்டும், எல்லாருமேலையும் பாசம் உடையவர்களா இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள் எல்லோரிடமும் கனிவோடு நடந்து கொள்வாங்க. அது இவர்களுடைய ஒரு இயற்கையான ஒரு குணம். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலையும் நேர்த்தியா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதே போல இவர்களுடைய நண்பர்களுக்கு நேர்மையானவர்களா இருப்பாங்க. அதே போல தன்னுடைய நண்பனும் தனக்கு நேர்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது நட்பில நேர்மை எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நேர்மை தவறினால் தூக்கி வீச கூட தயங்க மாட்டாங்க. உண்மையா இருந்தா உயிரை கூட கொடுப்பாங்க. சின்னதா ஒரு பொய் சொன்னாலும் இவங்களுக்கு கோவம் வந்துடும். டக்குன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த உறவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்ததான் ஒரு நேர்த்தியான உடைகளை உடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆகவே இந்த ஆடை சம்பந்தமான விஷயங்கள், உடை சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க. அதே போல எப்போதுமே தோற்ற பொலிவோட காணப்படுவாங்க. எப்போதுமே ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட போனாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒரு தலைமை கிரகம், ஒரு அரச கிரகம். அந்த கிரகத்துடைய ஆளுமையில இந்த நட்சத்திரம் வரதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா உயரிய அரசாங்க பதவிகள் கிடைக்கும். அதே போல உச்சபட்சமான அதிகாரமும், அந்த அதிகாரத்தினால பெரிய புகழும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இயற்கையாவே கிடைக்குது. அதே சமயத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல அரச கிரகங்கள்லாம் வலிமையா இருந்துச்சுனாக்கா
சிறப்பான முறையில் அமர்ந்திருக்கு, நல்ல யோகம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா பெரிய உயரிய இடத்தை அரசாங்கத்துல பிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகத்துல 2ஆம் இடம், 6ஆம் இடம், அதே போல 11ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வலுத்து அந்த வீட்டு அதிபதி எல்லாம் ஒரு சிறப்பான நிலையில இருக்காங்கனாக்கா நிச்சயமாக ஒரு அரச பதவியில ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்துல அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பா சூரிய பகவான் வலுத்து இருக்கணும், ஆட்சியோ உச்சமோ ஆயிருக்கணும், அப்படி இல்லைன்னா யோக கிரகங்களோட கன்ஜெக்ஷன்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமா நல்ல பலன்கள் அரசாங்க உத்தியோகம் சார்ந்த வகையில கிடைக்குது. அதே போல எப்போதும் நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனாலேயே இவர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஆணவம் இருக்கும், ஒரு கர்வம் இருக்கும். அந்த ஆணவமும் கர்வமும் எப்படி இருக்கும்னாக்கா நான் நல்லவன், நான் உண்மையானவன் அப்படிங்கறதுல அந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்துவாங்க. நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யல, என் வழியில நான் போயிட்டு இருக்கேன், என் வழியில யாரும் குறுக்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இவர்கள்ட்ட வெளிப்படும். அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அலைசி ஆராய்ந்து நியாயமான தீர்வை வழங்குறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது. அதே போல கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க, நல்ல குணம் நிறைந்த குணவானாகவும் இருப்பாங்க. மேலும் இந்த இனிப்பு பண்டங்களை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வீர கலைகள் மேல ஆர்வம், அதுல ஒரு நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, சூடான உணவுகளை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க, பசி பொறுக்க மாட்டாங்க. அது இந்த நட்சத்திரத்துக்குரிய ஒரு குணம். அதே போல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நோயுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கும். அதே போல இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு கசப்பான ஒரு நினைவுகள் தான் ஏற்படுது. அது பெருசா அவர்களுக்கு ஃபேவர் பண்றது கிடையாது. அதே போல மனைவியிடம் கூட கராராக தான் நடந்து கொள்வாங்க, எதுலையும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. அது இவர்களுடைய ஒரு சின்ன மைனஸா நான் பாக்குறேன். மேலும் தான் கொண்ட கொள்கையில ஒரு விடாப்பிடியா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, யாருக்காகவும் தன்னுடைய கொள்கையை மாத்திக்க மாட்டாங்க. அடுத்ததா குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. அதிகமான தெய்வ பக்தி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே வந்துடும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மத்தியம வயசுல வருது, ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே அந்த தெய்வ பக்தி அப்படிங்கிறது இவர்களை பற்றி அப்படியே இழுத்துட்டு வருது. மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் பலம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அதே போல சிறந்த பேச்சாளரா இருப்பாங்க, சிறந்த ஒரு பேச்சாற்றல் இவர்கள்ட்ட இருக்கும். அது இவர்களுடைய ஒரு பிளஸ்ஸா இருக்கு. ஒரு விஷயத்துல விவாதம் செய்யறதுல இவர்கள் ஒரு வல்லவர்களா இருப்பாங்க. அதனாலதான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களாகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா இவருடைய கல்வி சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் எப்படி அமைது அப்படின்னு பார்க்கும்போது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல பிரகாசம் அடைவாங்க. பெரும்பாலும் மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு துறையை இவர்கள் தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அந்த துறையில ஒரு பிரகாசமானவரா மாறுவாங்க. மேலும் அந்த மருத்துவ கல்லூரி மருத்துவம் சார்ந்த படிப்பு அதுலலாம் ஒரு சிலருக்கு ஈடுபாடு அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யக்கூடாது. அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி இந்த நூல் ஏற்றுமதி, மருந்து வணிகம், கைவினை பொருட்கள் சம்பந்தமான வணிகம் இதிலெல்லாம் அதிகபட்ச நன்மைகளை பெற முடியும். அது மட்டும் இல்லாம தொழில் முறைகள்ல மருத்துவம் அல்லது பொறியியல் அதிகமான சிறப்பை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்குது. அதே போல உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது அந்த போதனை தான், அதாவது வழக்கறிஞர் அப்படி இல்லைன்னா ஆசிரியர் துறை, அப்படி இல்லைனாக்கா கல்லூரி பேராசிரியர் துறை, அதே போல மனநல மருத்துவர், மற்றவர்களுக்கு போதனை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துற மாதிரியான ஒரு தொழிலோ உத்தியோகமோ இவர்களுக்கு பெரும்பாலும் அமைது. அடுத்ததா குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் என்பது பிடிக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். பெரும்பாலும் காதல் விஷயங்களில் ஈடுபட மாட்டாங்க. அப்படி ஈடுபட்டாலும் இவர்களுக்கு கசப்பான நினைவுகள் தான் பெரும்பாலும் இருக்கும். கொண்ட கொள்கையில எப்போதும் விடாப்பிடியா இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் தன்னுடைய கொள்கையை நோக்கி தான் இவர்கள் பயணிச்சுட்டு இருப்பாங்க. அதே போல திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கராரா தான் நடந்துப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணையா இருக்கட்டும், தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இவர்கள்ட்ட கூட விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு தனி வழியை அமைத்து அதுல வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. அவை குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு கசப்பானதா மாறுறது கிடையாது. ஸ்ட்ரிக்டானவர்கள் அப்படிங்கிறதுனால சில சமயங்கள்ல கசப்பான நினைவுகள் எட்டி பார்த்துட்டு போகும். ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை துணை இவர்களுடைய பக்குவத்துக்கு வந்துருவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது மெயினா பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள். அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகமா வரும். அதனால இவர்களுக்கு இரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேலும் இந்த இதயம் சம்பந்தமான நோய், உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள், அதே போல ஒற்றை தலைவலி, கண்கள்ல கோளாறு, காது வலி இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு. மேலும் இன்னும் சில விஷயம் சொல்லணும்னாக்கா பெருசா ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க, யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகம் இவர்களுக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். அதே போல பிள்ளைகளை வந்துட்டு ஏதோ வளர்க்குறோம் அப்படிங்கிறதுக்காக வளர்க்க மாட்டாங்க. பிள்ளைகளை வந்துட்டு ஒரு உயர்ந்த லட்சியத்தோட வளர்ப்பாங்க. கண்டிப்பா அதிகமா இருக்கும் பிள்ளைகள் மேல. அதே போல இந்த நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு 30 வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இயற்கையா ஏற்படுது. இது வரைக்கும் ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷனா பார்த்தோம். ஜெனரலா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷனா பார்த்தோம். இப்ப இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாதம் வாரியான பலன்களை பார்க்கலாம். அதாவது 4 பாதங்கள் இருக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல. இந்த 4 பாதத்துக்குமான பர்டிகுலர் பலன்களை டீடைலா பார்க்கலாம். நீங்க என்ன நட்சத்திரம் எந்த பாதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நட்சத்திரம் தெரியும், ஆனா எந்த பாதம்னு தெரியாது. அதுவே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய நட்சத்திரத்தை தெளிவா ஒரு வாட்டி
வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. சில பேர் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4 பாதம், இந்த 4 பாதத்துல ஏதோ ஒரு பாதத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. சோ அதை நீங்க தெளிவா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போதைய கார்த்திகை நட்சத்திரத்துடைய இந்த முதல் பாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன், அதே போல ராசி அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான், அதே போல இந்த நட்சத்திரத்துடைய பாதாதிபதி அதாவது நவாம்ச அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குரு பகவான். ஆகவே இந்த பாதம் ஒண்ணு சேர்ந்தவர்களுக்கு என்ன காம்பினேஷன் வருதுனாக்கா சூரியன் பிளஸ் செவ்வாய் பிளஸ் குரு, இந்த காம்பினேஷன்ல வருது. குருவுடைய அம்சத்துல வருவாங்க இந்த பாதம் ஒண்ணுல பிறந்தவங்க. அதனாலேயே இவர்களுக்கு தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். தெய்வ பக்தியில ஆழ்ந்திருப்பாங்க. எப்போதுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகாரமான பதவியில அமரக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல யாராச்சும் தவறு செஞ்சிட்டாங்கன்னா தட்டி கேட்காம இருக்க மாட்டாங்க. தட்டி கேட்கறது தயங்கவும் மாட்டாங்க. சிந்தனையிலும் செயலிலும் வேகமா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த உடனே முடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு வேகம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். எதையும் ஒத்தி போடுவதை பெரும்பாலும் இவர்கள் விரும்புறது கிடையாது. இதுதான் இந்த பாதம் ஒண்ணுல பிறந்தக்கூடிய வெற்றியின் ரகசியமா நான் பாக்குறேன். அதே போல கல்வியிலையும் சிறந்த ஒரு வெற்றி, சிறந்த ஒரு முயற்சி, அதுலயும் நல்ல ஒரு தேர்ச்சி அப்படிங்கிறது இவர்களுக்கு இயற்கையாவே அமைது. பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோட ஓடக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடைந்தாலும் சாந்தமா இருப்பாங்க. தற்பெருமை பெரும்பாலும் பேச மாட்டாங்க. தற்பெருமை கொள்ள மாட்டார்கள். அதே போல குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையா உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மனைவி மக்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் வீட்டுல உறவினர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். எப்போதும் நம்மளை சுத்தி ஒரு 4 பேர் இருக்கணும்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்களை கூட இவர்கள் முன்னிருந்து நடத்தி கொடுப்பாங்க. அதே போல இந்த பாதம் ஒண்ணுல பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே ஒரு நிலையை அடைஞ்சிருவாங்க. ஒரு வெற்றியான ஒரு நிலையை அடைஞ்சிருவாங்க. சாதனைகள்லாம் புரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அது இந்த பாதம் ஒண்ணுல பிறந்தவர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு அம்சமா இருக்கு. அடுத்ததா பாதம் 2ல பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான், ராசி அதிபதி சுக்கிரன். ஏன்னா இவங்க ரிஷப ராசியை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. ஆகவே சுக்கிரன் ராசி அதிபதியா வருவாரு. நவாம்ச அதிபதி சனி பகவான் வருவாரு. ஆகவே இவருடைய காம்பினேஷன் எப்படி இருக்குனாக்கா சூரியன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சனி. இதுதான் இவர்களுடைய ஒரு காம்பினேஷனா இருக்கு. இந்த காம்பினேஷன்ல பிறந்தக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எல்லோரிடமும் அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா எல்லாரையும் சகஜமா நம்பிடுவாங்க. ஆகவே மற்றவர்களால சிறு சிறு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர்களுடைய சிறந்த குணம் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நன்றி மறக்க மாட்டாங்க. மற்றவர்கள் செய்த உதவியை எப்போதும் மறக்கவே மாட்டாங்க. அவர்கள் செய்த உதவிக்கு எப்போதும் பிரதி உபகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி விலையுறந்த பொருட்களை பரிசாக தந்து மகிழக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல நன்றாக அலங்கரித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த வாசனை திரவியங்கள் மேல அதிக ஒரு பற்று இருக்கும். வாசனை திரவியங்கள்லாம் அதிகமா பயன்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதுமே சிரித்து பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த பாதம் 2ல பிறந்தவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. கோபத்தில் மற்றவர்களை கடுமையாக பேசினாலும் உடனே அன்பால அரவணைத்து செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. டக்குனு கோபப்பட்டுருவாங்க. ஆனா டக்குனு அவர்களை அரவணைச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்ககிட்ட உடனே சேரக்கூடியவர்களா இருப்பாங்க. சில நேரங்களில் சோம்பேறித்தனமான காரியங்களை முடிப்பதில் சுணக்கம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. பல போராட்டங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில எப்படியோ ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆயிடுவாங்க. அது இவர்களுடைய ஒரு இயற்கையான ஒரு குணாதிசயம். அடுத்ததா பாதம் 3ல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மேல பார்த்த காம்பினேஷனும் இந்த காம்பினேஷனும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அதாவது நட்சத்திராதிபதியும் சூரியன் தான், ராசி அதிபதி சுக்கிரன் தான், நவாம்ச அதிபதியும் சனி பகவான் தான். ஆகவே சூரியன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சனி இந்த காம்பினேஷன்ல வருவாங்க. ஆனா இவர்கள் கொஞ்சம் மாறுபட்டவர்கள். மேல பார்த்தவர்களோட இவர்கள் கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருப்பாங்க. ஆகவே இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களை பார்த்தோம்னாக்கா மனசாட்சிப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. நீதி நேர்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களோட பழகுறதுல வித்தியாசம் பார்க்காம இயற்கையா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல தனக்கென தனி வழியை ஏற்படுத்தி கொண்டு அந்த வழியில நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களின் கருத்துக்களை உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்போதும் விளையாட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனாலேயே இவர்களுக்கு படிப்புல பெரும்பாலும் ஆர்வம் குறைந்துதான் காணப்படுவாங்க. பெருசா படிப்புல ஆர்வம் இருக்காது. அதே போல வீட்டுல அடங்கி கிடக்கிறத விரும்ப மாட்டாங்க. சுதந்திர பறவையா சுற்றி திரிய வேண்டும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதனால அடிக்கடி இந்த குடும்பத்தாரோட வாக்குவாதம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த புகழ்ச்சி மேல விருப்பமுடையவர்களா இருப்பாங்க. குடும்பத்தினரிடம் பட்டும் படாமல் இருப்பாங்க. ஆனாலும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இவர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல 35 இருந்து 40 வயதுக்குள்ள வாழ்க்கையில நல்ல நிலையை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா பாதம் 4ல பிறந்தக்கூடிய குணாதிசயம் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரியன் தான், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி குரு பகவான். அதாவது பாதம் 1ம் பாதம் 4க்கும் ஒரே மாதிரியான காம்பினேஷன் தான் வரும்.
வரும். சூரியன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் குரு. பட் ஆனா அந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களோட கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருப்பாங்க. அதாவது பல துறைகள்ல இந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்துல பிறந்தவர்கள் நிபுணர்களா இருப்பாங்க. பல விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பல துறை சார்ந்த விஷயங்களையும் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சத்தியம் தவறாம செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. கல்வி கேள்விகள்ல சிறப்புற்று விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் பெரியவர்கள்ட்ட அடக்கத்தோட நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பலரையும் மதித்து போற்றும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய பதவிகள் தேடி வந்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில போய் அமர்ந்தாலும் அடக்கத்தோட நடந்துப்பாங்க. மேலும் இரக்க குணம் அதிகமா கொண்டவர்கள். மற்றவர்கள் படக்கூடிய துன்பத்தை கண்டு இரக்கம் கொண்டு இவர்களால செய்ய முடிஞ்ச ஒரு உதவியை அவர்களுக்கு செய்வாங்க. ஆகவே கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உதவி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இவர்களுக்கு இயற்கையாவே வரும். எப்போதும் நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல நினைத்த போதெல்லாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல பொல்லாதவர்களை கண்டால் விலகி கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் யாராச்சும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்தை விட்டு அப்படியே நைசா நழுவி போயிடுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு அந்த சண்டை சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசா ஈடுபாடு இருக்காது. அதுல ஏதோ ஒரு அச்சம் வந்து இவர்கள் அப்படி நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடும் தனியா. ஆகவே சண்டை நடக்கிற இடத்துல இவர்கள் இருக்க மாட்டாங்க. அப்படியே விலகி நழுவி போயிடுவாங்க. மேலும் பெற்றோரிடம் மிகுந்த பாசமுடையவர்களா இருப்பாங்க. மேலும் பெற்றோருடைய வார்த்தைகளை மீறி எதையும் செய்ய மாட்டார்கள். அதே போல இந்த சகோதரிகள் யாராச்சும் இருக்காங்கன்னா சகோதரிகளுக்கு திருமணம் செய்து முடித்த பிறகுதான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கோவில் திருப்பணிகளிலும் சமூக நல பணிகளிலும் ஆர்வம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அது சார்ந்த துறைகள்ல பெரும்பாலும் ஈடுபடுவாங்க. அடுத்ததான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முருகப்பெருமான், சிவபெருமான். இந்த 2 தெய்வத்தையும் நீங்க வழிபட்டு வர நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். மெயினான விஷயம் மன அமைதி. மன அமைதி கிடைச்சிட்டனாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிடும். மன அமைதி கிடைச்சிட்டுனா உடல் ஆரோக்கியம் கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியம் கிடைச்சிட்டுனாக்கா நீங்க தொடர்ந்து இயங்க முடியும். நீங்க தொடர்ந்து இயங்குனீங்கனாக்கா நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்க கையில கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இதுல உள்ள சூட்சமம். ஓகே, இது வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள், வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு A to Z அவர்களை பத்தி பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் நட்சத்திரம் சார்ந்த வகையில நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்த விஷயத்தையும் நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக ரிலீஸ் பண்றோம் வீடியோவா. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், பிறந்த தேதிக்கான பலன்கள் இதெல்லாம் ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷனா உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது. அது மேலும் மாத பலன்கள், வருட பலன்கள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சார பலன்களும் பதிவிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படிலாம் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கும். அந்த கோச்சார பலன்களையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது பாருங்க. அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையான ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.